கணவர் மீது 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதில் மண்டை உடைந்து சுமார் 26 தையல் போடப்பட்டுள்ளதாகவும், பாஜக பிரமுகர் மாலினி தனது குடும்பத்தை தீர்த்து கட்ட உள்ளதாகவும் கூறி தமிழர் முன்னேற்றப் படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி பதறிக்கொண்டு வீடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்புக்குரிய தமிழ்நாட்டின் ஊடக சகோதர சகோதரிகளே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய ஆவடி காவல் ஆணையர் அவர்களே, நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 4:30 மணி அளவில் சமூக விரோதிகளாலோ ரவுடிகளாலோ என்னுடைய கணவரும் என் குழந்தையும் தாக்கப்பட்டு, என் கணவருக்கு தலையில் 26 தையல் போடப்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய கணவருடைய இந்த தாக்குதலில் பின்புலம் இருக்குது. கருப்பு பணத்தில் சொத்து குவிக்க வச்சவங்க மேலே ஐடி ஆஃபீஸில் நான் புகார் கொடுத்ததுக்காகவும், ஊழல் செஞ்சவங்க மேலே நான் விஜிலன்ஸில் புகார் கொடுத்ததுக்காகவும், மோசடி செஞ்சவங்கள நான் எஸ்பி அலுவலகத்தில் மோசடி புகார் அளித்ததுக்காகவும் எங்களை பழிவாக்கும் நோக்கோட நேற்று முன்தின கூலிப்படைகளுக்கு பணம் கொடுத்து கூலிப்படைகளை ஏவி ரவுடிங்களை என் வீட்டுக்கு 20க்கும் மேற்பட்ட ரவுடிகளை அனுப்பிச்சு எங்கள் வீட்டுக்காரை கொலை செய்ய முயற்சி செஞ்சது பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன். இந்த தாக்குதலில் உடனடியாக காவல்துறையினர் மாலினி ஜெயச்சந்திரனை உடனடியாக விசாரிக்கணும். மேலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் எங்கள் வீட்டுக்காரை தாக்கினாங்க. அதை 2 பேர் தான் காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. மீது 20க்கும் மேற்பட்ட நபர்களை உடனடியாக காவல்துறை தீவிரமாக தேடி அவங்கள கைது பண்ணி எங்களை கொலை செய்ய அனுப்புனது, அவங்களுக்கு பொருளாதார உதவி பணம் கொடுத்தது, அவங்கள ஏவனது யாருன்னு விசாரணையில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் நான் கேட்டுக்கிறேன். மேலும் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக மாலினி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு போட்டாங்க. அது மாலினுடைய ஆள் தான் போட்டாங்க. அது சம்மந்தமாக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். அந்த புகாரில் எனக்கோ என் கணவருக்கோ என் குடும்பத்தாருக்கோ ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க காரணம் மாலினி ஜெயச்சந்திரனும் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை தான் காரணம்னு நான் புகார்லேயே கொடுத்து எனக்கு சிஎஸ்ஆரும் காவல்துறை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பகிரங்கமாக என் வீட்டு வாசலுக்கே 20க்கும் மேற்பட்ட கூலிப்படையினரை ஏவி என் கணவரை திட்டமிட்டு தொடர்ச்சியாக தலையிலே அடித்து அவர் அன்றைக்கே கொலை செய்யணும், அவரை சாகடிக்கணும்னு அவரை அடித்து அவர் தலையில் 26 தையல் போடப்பட்டு இன்றைக்கி அதில் குற்றவாளிகள் 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள், யாரும் கைது செய்யப்படலை. 2 குற்றவாளி தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.